ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன், அத்தியாயம் 13. தேவிகா அப்படியே அமர்ந்து இருந்தாள். வசந்தா கணவனிடம் ஜாடை கேட்ட ராமன் தொண்டையை கனைத்து கொண்டு, தேவி, உனக்கு இந்த சம்பந்தத்தில் என்ன குறை கண்டாய் என்று கேட்க, அண்ணா, 20 வருடங்களுக்கு முன்பே இவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், நிறைய தொழில்கள் இருக்கு, லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள் இவர்களிடம் என்று இயலின் அப்பா சொல்லுவார். இப்போ இத்தனை வருடத்தில் இவங்க இன்னும் மிகப்பெரிய பணக்காரர்களாக தான் ஆகியிருப்பாங்க. இவங்க மூத்த மகன் திருமணத்திற்கு பத்திரிகை அனுப்பி இருந்தாங்களே, பார்த்தீங்க தானே? அப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் சரிசமமாக சம்மந்தியாக போக என்னால் முடியாது. நம்ம பழக்க வழக்கம் வேறு, அவங்க பழக்க வழக்கம் வேறு. ஏதோ ஒரு பிரியத்தில் கட்டிக்கிட்டு போயிட்டு நாளைக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன ஆகிறது? அதுதான் பயமாக இருக்குது என்று சொல்ல, முட்டாள் மாதிரி பேசாதே. நாமளாக போய் நம்ம பெண்ணை கட்டிக்க சொல்லி கேட்கலை, அவங்களா தான் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அப்புறம் என்ன தயக்கம் என்றாள் வசந்தா. சரி விடு, உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். ஆமாம், அப்போ கல்யாணத்துக்கு பிறகு உன் மகள் பெயருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களும் தொழில்களும் வரும். அதை வேண்டாம்னு நீ சொல்ல முடியாது. உன் மகள் சொன்னால் அவள் புருஷனும் அவங்க குடும்பமும் நீயே வேண்டாம்னு சொன்னால் கூட பரவாயில்லை. இவ்வளவு சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உன் மகளை இல்லாமல் பண்ணிட்டா? அண்ணா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தேவி, இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. உன் மகள் வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டாம்னு சொன்னாலும் சரி, அவள் புருஷன் சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைய ஏதாவது பண்ணிட்டா சட்டப்படி சொத்து பூரா புருஷன்ற உரிமையில் அவனுக்குத்தான் போகும். உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவ்வளவு சொத்துக்களை நாம் கண்ணால் கூட பார்த்தது இல்லை. ஏதாவது தப்பு நடந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? தப்பு நடந்த பிறகு அவங்களையும் அவங்க மகனையும் நம்பாமல் வேற மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு அவங்கக்கிட்ட போக முடியுமா? போனாலும் நல்லா இருக்குமா? சொல்லு. இன்னைக்கு நகை தான் பகை, பணம் தான் பெணம். இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறது தான் பாதுகாப்பு, நம்ம இயலுக்கும் அவ சொத்துக்கும். ஆமாம், சொல்லிவிட்டேன். இனி உன் பாடு. என் அறிவுக்கு எட்டுனது இதுதான். பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா காலத்துக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்குவாங்க. ஏதோ உன் புருஷனுக்காக, அவன் செயலுக்காக இத்தனை வருடம் உன்னையும் உன் மகளையும் அவங்க ஞாபகம் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அது அவங்களுடைய குணத்தைத்தான் காட்டுது. நேற்று செய்ததை இன்னைக்கு மறந்துடுற உலகம் இது. அவங்க இத்தனை வருடமும் உன்னையும் உன் பிள்ளையையும் உன் சுயமரியாதை கெடாமல் தள்ளி நின்று பாதுகாப்பு செஞ்சுருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பொண்ணை கொடுக்கறதுக்கு தப்பே இல்லை. இனி உன் இஷ்டம் என்று ராமன் சொல்லவும், சரின்னே, நாளைக்கு போய் நாம் சாதகம் பார்த்துட்டு வரலாம் என்றார் தேவிகா. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே என்று வசந்தா சொல்ல, ஆமா அண்ணே, நாம் இயலின் ஜாதகத்தை பார்த்துடலாம். இப்போ கல்யாணம் பண்ணலாமா, நல்லா இருக்கா என்று பார்த்துட்டு வரலாம் என்றாள். சரி என்று வசந்தாவும் ராமனும் சொன்னாலும் ஜாதகத்தில் ஏதாவது சொல்லிவிட்டால் தேவிகா பயந்து விடுவார். என்ன சொல்ல போறாரோ என்ற கலக்கத்துடன் தான் இருவரும் இருந்தார்கள். ஜோதிடரும் நன்றாக செய்யலாம், அவள் இப்போதே கோடீஸ்வரியாகத்தானே இருப்பாள் என்றதும் தான் நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாளே வைஷ்ணவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் தேவிகா. அதன் பிறகுதான் வைஷ்ணவி தன் மகனிடம் திருமணத்தை பற்றி பேசியது. ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டோடு நிச்சயம் செய்து கொள்ளலாம் என்று தேவிகா ஆசைப்பட யோகமித்திரனும் சரி என்றார். அதன்படி தேவிகா தன் கணவனுடன் பிறந்தவர்கள் அனைவரும், அண்ணன் குடும்பம், நெருங்கிய சொந்தங்களை அழைத்தார். பெரிய ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் கொடுத்தார். மொட்டை மாடியில் பந்தல் போட்டார்கள். மாலை நேரம் யோகமித்திரன் குடும்பத்தோடு வந்து பக்கத்து பெரிய டவுனில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் தங்கிவிட்டு சரியான நேரத்திற்கு தான் நண்பரின் குடும்பத்தோடு வந்தார். முறைப்படி ராமனும் பத்ரியின் அண்ணனும் வரவேற்றார்கள். நல்ல நேரத்தில் இரு வீட்டாரும் தட்டு மாற்றி கொண்டார்கள். மாப்பிள்ளை வீட்டார் அப்போதே பெண்ணிற்கு வைர ஆரம், நெக்லஸ் அனைத்தும் வைத்துத்தான் பரிசம் போட்டார்கள். அதை பார்த்தே தேவிகா பத்ரியின் உறவினர்கள் வாயடைத்து போனார்கள். அதன் பிறகுதான் தேவிகா தன் வீட்டை புதுப்பித்தார். மகளிடம் இப்ப சொல்ல வேண்டாம், தேதி குறித்த பிறகு சொல்லலாம் என்று விட்டுவிட்டார். அடுத்த 10 நாளில் தேதி குறிக்கவும் மகளையும் சுடரையும் வரச் சொன்னார். இயல் இசை வரும்போது சந்தோஷமாக துள்ளிக்கிட்டு தான் வந்தாள். இப்ப ஏண்டி துள்ற என்று சுடரிசை கேட்க, உனக்கு என்ன தெரியும்,
சின்ன வயசில் வகுப்பு நடக்கும்போது பாதியில் வந்து பியூன் நம்ம பேரை சொல்லி இயலிசையின் அம்மா வந்திருக்காங்க, உன்னை கூட்டி போகணுமா வா என்று சொல்வாரே. அப்போ வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் நம்மளை பொறாமையாக பார்ப்பாங்களே. அப்போ வருமே ஒரு கெத்து. சே, நாம் நம்ம மிஸ்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வகுப்பை விட்டு வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு சிரிப்போமே, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இருக்காது அந்த வயதில். அந்த மாதிரி தான் இப்போ என் அம்மா லீவு போட்டுட்டு வான்னு சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது என்றாள். தெரியும்படி, இதுக்காகவே நீ அடம் பிடித்து அத்தையை இடையில் வந்து லீவு போட்டு கூட்டிகிட்டு போக சொல்லி பிடிவாதம் பிடித்து அடி வாங்குவியே, அடி வாங்கினால் தானே நீ என்றாள் சுடரிசை. அடி வாங்கினாலும் காரியம் நடந்ததா இல்லையா என்று இவள் கேட்க, அதுதான் அத்தை வந்து உன்னை கூட்டிட்டு போனாங்களே, அதில் என்ன கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னியே, அதுவும் மறக்கலை என்றாள் சுடரிசை. விடுடி விடுடி, சின்ன வயசில் இதெல்லாம் சகஜமப்பா என்றாள் இயலிசை தோரணையாக. வீட்டிற்கு வந்த பெண் வீடே புதுப்பிக்கப்பட்டு வேலை முடிந்து பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்ததும் புரியாமல் இவள் வீட்டிற்குள் போக, அதன் பிறகுதான் தேவிகா உனக்கு கல்யாணம் பேசி முடித்து இருக்கேன் என்றார். என்னம்மா திடீர்னு என்று அவள் கேட்க, ஏற்கனவே கேட்டாங்க, நான் தான் யோசித்தேன், இப்போ சரின்னு முடிச்சிட்டேன். மாப்பிள்ளை அப்பாவின் நெருங்கிய நண்பர் யோகமித்திரன் மாமாவின் 2வது பையன், வெளிநாட்டில் படித்துவிட்டு தனியாக தொழில் நடத்துகிறாரு என்றார். ஏம்மா, பொண்ணு பார்க்கறது நிச்சயதார்த்தம் இதெல்லாம் இல்லையா என்று கேட்க, தெரியாத குடும்பம்னா தான் அதெல்லாம், எனக்கு அவங்கள தெரியும், அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம் நல்லா கிராண்டாக செய்துட்டேன் என்றாள். என்னது, நான் இல்லாமலா என்று அவள் அதிர, ஏய், நம்ம சொந்தங்களில் பொண்ணு மாப்பிள்ளை இல்லாமல் தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். உன் பெரியப்பா மகளுக்கு நடந்ததே பார்த்தாய் தானே என்றார். ஆமாம், ஆனாலும் நிச்சயம் நடந்தது கூட தெரியாமல் போச்சே என்றாள் இயல் ஆதங்கமாக. அதனால் என்ன, ஃபோட்டோ வீடியோ இருக்கு பாரேன் என்றார் தேவிகா. ஓ, நான் இல்லாமல் இதெல்லாம் வேற நடந்ததா என்று அவள் சோகமாக கேட்க, நீ வீட்டில் இருந்தாலும் அறைக்குள்ளே பட்டுச்செடியை கட்டி மேக்கப் பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்து தான் இருக்கணும். ஃபோட்டோ வேணும்னா எடுத்திருக்கலாம், அதனால் என்ன, கல்யாணத்தில் எடுத்து விடலாம் என்றார் தேவிகா. கல்யாணத்தை பற்றி இயலிசைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கனவுகளும் இல்லை. திருமணத்தை பற்றி அவள் நினைத்து கூட பார்க்கலை. அதற்குள் முடிந்து விட்டது. இயல் அம்மா உன்கிட்ட சம்மதம் கேட்கலை, மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டலை என்று ஏதாவது வருத்தம் இருக்கா என்று அம்மா கேட்டதும், சேச்ச அப்படியெல்லாம் இல்லைம்மா, திருமண விஷயத்தில் உங்கள் இஷ்டம்தான், எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். வீட்டுக்கு போன சுடரிசை வீட்டில் இயலிசைக்கு திருமணம் என்றதும் ஓடி வந்து விட்டாள். என்னடி அத்தை இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க உனக்கு என்று கேட்க, ஆமாம், ஒரே ஒரு சந்தோஷம், இனி அந்த சிடுமூஞ்சி சிங்காரத்தை பார்க்க வேண்டிய தொல்லையே இருக்காது. அவர் தாண்டி எப்போ பார்த்தாலும் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் ஏன் உயிரை எடுக்கிறாய் என்று தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடுவார். அதுதான் பழித்து விட்டது என்றாள். பிறகு இருவரும் அமர்ந்து நிச்சயதார்த்த வீடியோ போட்டோக்களை பார்த்தார்கள். தேவிகா யோகமித்திரன் குடும்பத்தை அறிமுகம் செய்து வைத்தாள். உனக்கு மாமாவை ஞாபகம் இல்லையா என்றார் தேவிகா. இல்லம்மா, யாரையும் தெரியலை, ஆனால் பார்க்க எல்லாரும் படுரிச்சா இருக்காங்க என்றாள். உண்மைதான், அவர்கள் பெரும் பணக்காரர்கள்தான் என்றவர் அவளுக்கு அவர்கள் பரிசம் போட்ட போது கொடுத்த வைர நகை செட்டை கொண்டு வந்து காட்டினார். பார்த்தவள், அழகா இருக்கு, கண்ணை பறிக்குது என்றாள். அவ்வளவுதான். ஆனால் தாயிடம் தனியாக இருக்கும்போது, அம்மா, யாழிசை அத்தாச்சி பாவம், அவங்களுக்கு தானே முதல்ல செய்யணும், இப்போ எனக்கு என்ன அவசரம் என்று கேட்டாள். நான் அவசரப்படலை, மாமா அத்தை தான் மகனுக்கு வயசு கூடுது என்று அவசரப்பட்டாங்க. அப்புறம் அத்தை மாமாவும் நேரங்காலம் கூடி வரும்போது முடிச்சுடு என்று அவங்க தான் ரொம்ப வற்புறுத்தினாங்க என்றார். அத்தை இப்போ ரொம்ப மாறிட்டாங்க இல்லையா என்று இயல் கேட்க, ஆமாம், காலம் எல்லாரையும் மாற்றும் என்றார் தேவிகா. அதன் பிறகு திருமண வேலைகள் மளமளவென்று நடந்தது. இப்போது திருமணமும் முடிந்து விட்டது. மகளின் திருமணத்தை நினைத்தபடி தேவிகா தூங்கி போனார். ஆனால் பிறந்தது முதல் இதுவரை தனியாக தூங்கி பழக்கமில்லாத இயல் தூங்க முடியாமல் பயந்து போய் இருந்தாள்.
அறைக்கதவை தட்டி கிறிஷை எழுப்பி, எனக்கு பயமாக இருக்கு, உங்கள் அறையில் படுத்துக்கவா ஒரு மூலையில் என்று கேட்கலாம் என்று சொல்ல ஆசைதான். அவன் அறை கதவு வரை வந்து விட்டாள். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்க கதவை திறந்து வைத்து கொண்டு அவள் அறை வாசலில் அமர்ந்து அவன் அறை கதவை பார்த்தபடி இருந்தாள். அவள் இப்படியெல்லாம் கண்விழித்து இருந்ததே இல்லை. பிறகு எப்போ தூங்கினாலோ தெரியலை, தூங்கி போனாள். காலையில் வழக்கம்போல் எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி ஜாகிங் போக ட்ராக் பேண்ட் சகிதம் அவன் கதவை திறந்து கொண்டு வர அவன் கண்ட காட்சி, அவள் அறை வாசலில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு போர்த்தி கொண்டு கதவு நிலையில் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டு இருந்த இயலிசையைத்தான். எதுக்காக இவ இப்படி இங்கே வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறா என்று அவன் அவளை தட்டி எழுப்ப அவள் எழுந்தாள் தானே. லேட் நைட் தூங்கியதால் அவள் எழவே இல்லை. கிடக்கட்டும் என்று வெளியே ஜாகிங் போய்விட்டான். அவன் வந்து குளித்து கிளம்பும் வரை அவள் எழவே இல்லை. ஆஃபீஸ் போக வந்தவன் அன்று மாதிரி தலையணையை வைத்து மொத்த அலறி அடித்து எழுந்தாள். இங்கே வந்து ஏன் தூங்குற, அறைக்குள்ளே தூங்க வேண்டியது தானே என்றான். இதுவரை நான் தனியாக தூங்கினதே இல்லை. ஏன், என்னோட சின்ன வீட்டில் நான் மட்டும் இருந்ததே இல்லை. என் கூட அம்மா, சுடரிசை, மேகன் இப்படி யாராவது கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தனியாகவே விடமாட்டாங்க. நீங்கள் தான் நேற்று என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க என்றாள். உன் வீட்டில் இருந்த மாதிரியே இங்கேயும் இருக்க முடியாது. நான் ஆஃபீஸ் போகணும். இன்னும் ஒரு காஃபி கூட குடிக்கலை. எப்போ நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறது? நீ இப்போ தான் ஆடி அசைஞ்சு எந்திரிக்கிற என்று கேட்க என்ன பதில் சொல்கிறது என்று தெரியாமல் இயலிசைக்கு இருக்க, என்ன பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? திருமணம் என்றால் என்னென்ன நினச்ச? வெறும் மேக்கப், அலங்காரம், ஆட்டம் பாட்டம், அது மட்டுமா? அதெல்லாம் ஒரு நாள் கொண்டாட்டம்தான். அதன் பிறகு இயல்பான வீட்டு விஷயங்கள் தான். இதுவரை நான் மட்டும் இருந்தேன். சில சமயம் ஹோட்டல், கேன்டீன், சில சமயம் நானே சமைப்பேன். என்னது, நீங்களே சமைப்பீங்களா? ஆமாம், இதில் என்ன ஆச்சரியம்? 3 வருடம் வெளிநாட்டில் படித்தவன், இப்போவும் அப்பப்போ வெளிநாட்டுக்கு போகிறவன். சமைக்க தெரியாட்டி எப்படி? வெளிநாட்டில் வேலையால் கிடைக்கிறது கஷ்டம். சம்பளம் அதிகமாக கேட்பாங்க. அதனால் பெரும்பாலும் நம்ம ஊர் ஆட்கள் அவங்களே தான் சமைத்து சாப்பிடுவாங்க. என்ன, உனக்கு சமைக்க தெரியும் தானே என்றான். அவள் திருத்திருவென விழித்தாள். அவள் பார்வையே சொன்னது எனக்கு தெரியாதே என்று. என்ன, இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் என்றான்.